வெல்கம் டு லைஃப் ஆஃப் சாய். நம்ம இப்போ கோயம்பேடு அண்டர்ஃபிட் ரோட்டில் இருக்கோம். இது விஜயகாந்த் கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் இந்த மண்டபம் இருக்குது. ஸ்ரீ வராகம்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய மண்டபம். நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, சுவாமியோட சிஸ்டரோட மகனுக்கு கல்யாணம் வச்சுருக்காங்க. அது ரிசப்ஷன், அதுக்காக வந்துட்டுருக்கோம். உள்ளே போகிறதுக்கே வெயிட்டிங்கில் நின்றுட்டுருந்தோம். எல்லா காரும் முன்ன நின்றுருந்து நாங்கள் பின்னாடி வெயிட்டிங்கில் இருந்தோம். ஒன்று ஒன்றா மூவ் பண்ண நாங்கள் முன்னே நகர்ந்துட்டு இருந்தோம். பாருங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு. நல்ல லைட்டிங்லாம் செஞ்சுருந்தாங்க, ரொம்ப கிராண்டாக இருந்தது. உள்ளே வந்தோடனே சாய் வந்துட்டு ஒரு விநாயகர் இருந்தது, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் கொலுவரம் வச்சுருந்தாங்க, மேலே ஏறும்போது நாங்கள் எடுத்தோம். ரொம்ப கிராண்டு. இது சுவாமியோட அண்ணன், அவங்க கூட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம். உள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். எல்லோரும் உட்காந்துருந்தாங்க. மண்டபம் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இது பஃபே சிஸ்டத்துக்கு நாங்கள் மேலே வந்தோம். ரூஃப் டாப்பில் இங்கே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது நம்ம சுவாமியோட கேட்டரிங் தான். ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. இந்த செஃப் வந்துட்டு தாஜில் ஒர்க் பண்ணு சொல்லியிருந்தார். எல்லாமே அருமையாக செஞ்சுருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். எல்லாமே வெஜிடேரியன் தான், பட் எல்லாமே நான்வெஜ் மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். நாங்கள் வீட்டில் பேசும்போது இது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு செஞ்சுருக்காங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை எல்லாம் வெஜ்ஜு தான் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சுவாமி கூட பேசும்போது கேட்டேன், இதெல்லாம் என்னென்னு. இல்லை எல்லாமே வெஜ்ஜு தான் அப்படி சொன்னாங்க. ரொம்ப அருமையாக செஞ்சுருந்தாங்க. ஒரு வாழைக்காயை வந்து மீன் மாதிரியே செஞ்சுருந்தாங்க. அது மீனாக வாழைக்காயானே தெரில. வாழைக்காயை வந்துட்டு அந்த அளவுக்கு மீன் மாதிரி டேஸ்ட்டுக்கு எடுத்துருந்தாங்க. ஒரு சாய் ஐஸ்கிரீம் கொடுக்குறாரு பாருங்கள் நம்மளுக்கு. எல்லோரும் வாங்கி சாப்பிட்லாம் வாங்க. உள்ளே போயிட்டு சுவாமியை பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க வந்துட்டு பஃபேக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. அங்கே போய்ட்டு எல்லோரும் ஒரு கட்டணும். கட்டிட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்துட்டு பார்த்தா அங்கே பயங்கர ஹைப் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள், எல்லாம் யூத் எல்லாம் ஒரே டான்ஸு தான். இது 9:15 இருக்கும்னு நினைக்கிறேன் டைமு. எங்களுக்கு கொஞ்சம் கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருந்தது. இவங்க விடலை, அவங்க அப்போலேருந்து ஆடிட்டுருக்காங்க. ஆடுறாங்க. அவங்களுக்கு இதுவே இல்லை, ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆடிட்டுருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே எனர்ஜி வந்துகிட்டே இருக்குது போல இருக்குது. அதை பார்க்குறோம் பாருங்கள், எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் நாங்கள். பயங்கர மூடில் இருக்காங்க எல்லோரும். நம்ம சுவாமியோட அக்கா பையனை பற்றி சொல்லணுன்னா, அவங்க வந்து கனடாவில் இருக்காங்க. அவங்க எடுத்திருக்க பெண் வீட்டுக்காரங்களும் கனடா தான் நினைக்கிறேன். அவங்களும் கனடா தான். எஸ். இப்போ சுவாமியோட அவங்களும் கூட இப்போ கனடாவுக்கு போகிறாங்க படிக்கிறதுக்காக. டிஜேரம் போட்டு கலக்கிறாங்க பாருங்கள். அங்கே போய்ட்டு ப்ரெசன்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே மூவ் பண்ண போகிறோம். நானும் சாய் தான் போனோம். எல்லோரும் நல்ல மூடில் இருக்காங்க. இது அங்கேருந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கிளாஸாக செஞ்சுருந்தாங்க எல்லாத்தையும். சாப்பாடாக இருக்கட்டும், லைட்டிங், மண்டபம், இந்த என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே சூப்பர் பண்ணியிருந்தாங்க. கலைக்கு எடுத்துட்டார் சுவாமி. இது டைம் ஆகிடுச்சு. இது ஒரு 10 கிட்ட வந்துடுச்சு. இது பாருங்கள், நல்லா கொஞ்சம் கூட்டம் கம்மியாகிடுச்சு. ஆனால் இவங்க விடலை, இவங்க ஆடிட்டே தான் இருக்காங்க. இவங்க நாங்கள் மேலே ஏறிட்டோம் மேடைக்கு.
ப்ரெசன்ட் கொடுத்துட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியிருக்கோம். நாங்கள் இப்போ ப்ரெசன்ட் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம். சாய் கூட இருக்கார், கேப் போட்டிருக்காரு அவர். அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க, அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அது இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை வந்து ட்வின்ஸ் போல இருக்கு. அவர் வந்து இந்தாண்ட வந்து நின்று பேசிக்கிட்டு எல்லாரும் வரவே இருந்தார். இவர்னா ரிசப்ஷன் விட்டுட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். கொஞ்சம் கடைசியில் பார்த்தா அவர் வந்து ட்வின்ஸாக இருக்காங்க. மாப்பிள்ளை அச்சசல ஒரே மாதிரி இருந்தாங்க. இப்போ கீழே வந்தப்போ ஃபோட்டோ எடுத்தான் பாருங்கள், அதெல்லாம் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்தது. நானும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் கூடவே. சுவாமி அண்ணன் கூட எடுத்தேன் பாருங்கள், அவர் கூட ஒரு ஃபோட்டோ. சுவாமி கூட இருந்து ஒரு ஃபோட்டோ. இவங்க சுவாமியோட அண்ணன். இவங்க லண்டனில் இருக்காங்க. மிகப்பெரிய கம்பெனி ஆரம்பித்து இங்கே எல்லாருக்கும் வேலை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம சாயோட அக்காவையும் இவங்கள பார்த்து தான் படிக்க வச்சுருக்கோம்.